ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, சுவாதிஷ்டானத்தை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி நாம் தொடர்ந்து ஒரு சாப்டராக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். என்னென்னா, மூலாதாரம், குண்டலினியை வெளிப்படைகிறதுக்கான சில முறைகள். அதில் முதல் சக்கரத்தை நாம் பார்த்துட்டோம், அது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது சக்கரமாக இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்தினுடைய ரெண்டாவது ஒரு வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாத இதை பார்த்துட்டு அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சுவாதிஷ்டானத்தை எப்படி இயக்குவது. நிறைய பேர் சுவாதிஷ்டானத்தை இயக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இந்த ஹீலர்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தன்னுடைய பிராணனை பயன்படுத்தி அவங்கள சக்கரங்களை சீர்படுத்துவாங்க, சரிப்படுத்துவாங்க. ஆனால் அது முழுமை பெறாது. எவ்வளோ 100% இன்னொருத்தவங்க அடுத்தவங்களுக்கு செய்தாலும் அது முழுமை பெறாது. நீங்கள் உங்களுக்கு செய்தால் மட்டுமே அது முழுமை பெறும். ஸோ அப்போ ஒவ்வொரு சக்கரத்தையும் நாம் சரி செய்யணும். இதை குருமார்கள் யோகிலாம் எப்படி செய்வாங்க அப்படின்னா, மாதம் ஒவ்வொரு சக்கரத்தோடு அவங்க அதிகமாக இணைக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ ஜனவரி முதல் மாதம் அப்படின்னா மூலாதாரம், அடுத்த மாதம் பிப்ரவரி அப்படின்னா சுவாதிஷ்டானம். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் தொடர்ந்து அதிலே இருந்து அதை ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம சக்கரங்களை ஸ்ட்ராங் படுத்துகிறோமா? இல்லை. நம்ம ஒவ்வொரு சக்கரத்தையும் பார்த்துட்டு கவனித்து வந்துடுறோம், கிடையாது. அதை இயக்கணும். அதை இயக்கிறதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது இயக்க முடியும். இது அந்த காலத்தில் நம்முடைய குருமார்கள் சித்தர்கள்லாம் செய்த ஒரு ஒன்று தான். அதை தான் நாமளும் செய்ய போகிறோம். ஆனால் யோகம் செய்யும்பொழுது அதனுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அதனுடைய இயக்கத்தை நம்ம எப்படி செயல்படுத்துறது, ரெண்டாவது ஒரு முத்திரை, அடுத்தது ஆசனங்கள். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா சுவாதிஷ்டானம் இயக்கம் பெறும். வாசி ஓட்டம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிராணன் அங்கு போய் பதிவாகும். அதுதான் இந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்குது. ஸோ சுவாதிஷ்டானத்துக்குள்ளே என்னென்ன விதங்கள், எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சித்த மார்க்கத்தில் யோகம், சித்தி, வாத சித்தி, காய சித்தி, ஞான சித்தி, இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு தியானம் செய்து மூலாதார தளத்திலிருந்து மேலே ஏற்றி சுவாதிஷ்டான தளத்துக்கு மனசை நிறுத்தி மூச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங் அப்படின்னு சூரிய கலை சுவாசத்தில் உள்வாங்கி வாசியை உள்ள நல்லா பெருக்கணும். அதுக்கு பிறகு மூச்சை விடும்போது நங் அப்படின்னு சொல்லி ஒலியுடன் நங் அப்படின்ற அந்த உள்ள அந்த சத்தத்தை கொடுத்து நம்ம வெளியிடணும். அப்போ நம்ம முழு கவனம் நம்முடைய சுவாதிஷ்டானத்தில் முழு கவனத்தை வைக்கணும். அந்த இடத்துல அப்படி வைக்கும் போது நம்ம உடம்புலேருந்து மண்பூத ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் மண்பூதம் மட்டும் வந்தால் போதாது. அதாவது ரெண்டு வேணும். மண்பூதம் இன்னொரு வகையிலையும் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஆண் தன்மை, பெண் தன்மை, ரெண்டு தன்மையும் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ சிவசக்தி ரெண்டு தன்மை, ரெண்டு ரூபம் இருக்குது. அது இன்னொரு ரூபத்தில் நாம் வெளியே கொண்டு வரணுமா. முதல் ஆண் பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது பெண் பிசம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னா, சந்திரகலை சுவாசத்தில் வங்கு அப்படின்னு சொல்லி மூச்சை உள்வாங்கி, லங் அப்படின்னு சொல்லி சுவாதிஷ்டான நடுவில் அந்த முழு எண்ணத்தை முழுசாக வச்சு வெளியே தள்ளணும். அப்படி தள்ளணும் அப்படின்னா மண்பூத ஆற்றல் அந்த இடத்துல, பெண் ஆற்றலாக அந்த இடத்துல அதிகமாக வரும். முன்னாடி பார்த்தது ஆண் ஆற்றல், இது பெண் ஆற்றல். இதை ஆண்கள் சிங் நங் அப்படின்னு செய்யணும், பெண்கள் வங் லங் அப்படின்னு செய்யணும். அப்போ செய்யும் போது என்னென்னா, உடலில் மண்பூத சக்தி அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் தம்பனம் நமக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் சம்பனம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நம்ம அந்த தம்பனத்தை சித்தி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த செயல்லையும் நிறையா சூழ்நிலைகளை நம்மளால் நிறுத்த முடியும் அப்படின்னு மாந்திரீக கலை சொல்கிறது. அந்த தம்பனத்தை நம்ம சித்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இப்போ யாரோ வீட்டுக்கு நம்ம போகிறீங்க, தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் வாழ்க்கையில் நடந்துனே இருக்குது. நீங்கள் போய் அங்கே நின்று சில விஷயங்களை ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா அந்த இடத்துல தம்பனம் ஆகிடும்.
அந்த இடத்துல நின்றுடும், அந்த செயல்கள் எல்லாம் நின்றுடும். ஸோ அதான் தம்பன சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்தி வந்து மேக்ஸிமம் யார்கிட்ட இருக்குன்னா இந்த யோகிகள், அதுக்கு பிறகு குருமார்கள், இந்த சாப விட்டா பழிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த தம்பன சித்தியை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா, இந்த மந்திரத்தை ஆண்கள் அந்த மந்திரமும், பெண்கள் இந்த மந்திரத்தையும் சுவாதிஷ்டானம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்கரத்தை செய்து ஓம் நம சிவய இதை மந்திரத்தை தயவு செய்து ஒரு ட்ரெடிஷ்னலாக எடுத்துக்காமல், இது ஒரு இந்துத்துவம் அப்படின்னு எடுக்காமல், உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் இந்த வார்த்தையை சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், தப்பே கிடையாது. ஓம் நம சிவய இது வந்து ஒரு அதிர்வு, இது ஒரு சக்தி. நீங்கள் பக்தியோடு பார்த்தீங்கன்னா அது சிவன், பக்தி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அதிர்வு தான், ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வேவ், ஒரு வைப்ரேஷன். ஸோ ஓம் நம சிவய அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லலாம். அதாவது நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு, நான் ஒரு இந்து, எந்த ஒரு மதபாடின்றி இதை நாம் சொல்லலாம். ஓம் நம சிவய அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா தம்பனம் சித்தி ஆகும். இது எங்கே பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய முழு கவனம் சுவாதிஷ்டானத்தில் கவனம் வச்சு இதை தொடர்ந்து செய்யணும். அதாவது முதல் மந்திரத்தை 2 ஆண் பெண் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா 108 தடவை முடித்துட்டு, அதுக்கு பிறகு இந்த ஓம் நமசிவய மந்திரத்தை சுவாதிஷ்டானத்தில் முழு கவனம் வச்சு நம்ம செய்கிறதுக்கு டைமிங் என்னென்னா 308 தடவை நாம் தொடர்ந்து செய்யணும். 308 தடவை ஓம் நமசிவய அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை நாம் சொல்லும் பொழுது நமக்கு தம்பனம் சித்தியாகும். ஏன்னா சுவாதிஷ்டானத்தில் தம்பனம் அந்த ஆற்றல் வந்து இருக்குது. அந்த சக்கரத்தில் அதிகமான எனர்ஜி லோடட் ஆகும் போது அது ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆகும் தானாகவே. சரி, ஆனால் இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஆசனங்கள், முத்திரைகள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இப்போ நான் சொன்ன அந்த முறையை நாம் தொடர்ந்து செய்யணும். இதை செய்து முடிச்சுட்டு நம்ம படுத்துடணும் கீழே. அதாவது சவாசனம், அந்த சவாசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி சவாசனா அப்படின்ற அந்த ஆசனத்தை படுத்துட்டு அமைதியாக இருந்து மனதை அமைதிப்படுத்தி சஞ்சலம் இல்லாமல் நாம் கடைசியாக எழுந்துக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு முத்திரையை சொல்ல போகிறேன். இந்த முத்திரைக்கு பேர் என்னென்னா சுவாதிஷ்டான முத்திரை. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் சுவாதிஷ்டான முத்திரையை. அதாவது கால்களை நீட்டியவாறு உட்கார்ந்து வஜ்ரோலி முத்திரையை நாம் செய்யணும். இந்த சுவாதிஷ்டானம் எதோட உணர்வோடு இருக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய அன்கான்ஷியஸ் மைண்டோட பதிவு செய்யப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அற்புதமான சக்கரம். இது எல்லா சக்கரத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. நம்முடைய அன்கான்ஷியஸ் உள்ளுணர்வு சொல்லுவோம், அதோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இது. சுவாசத்தை நல்லா இழுத்து அடிவயிறு அது உள்ளே போய் இழுத்து நாம் அதை செய்து நம்முடைய ஜனன உறுப்புக்களை சற்று அப்படியே துடித்து உள்ளே இழுத்து வெளியே விடணும். அப்படியே சுவாசத்தை அப்படியே நிறுத்தி சுவாதிஷ்டான சக்கரத்தில் மனசை கூர்ந்து கவனிக்கணும். இதுதான் நீங்கள் அதை பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது சுவாசத்தை பண்ணி முடிக்கும் போது நம்ம வந்து சுவாசத்தை சீராக வெளியிடணும். உட்சுவாசம் இந்த உறுப்புகள் கடைசியாக ரொம்ப மெதுவாக தளர்த்தி விடணும். அப்புறம் சற்று நேரம் அமைதியாக இருக்கணும். இதை எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் முதல் சுற்று. இந்த அடிவயிற்றை சுருக்கி அந்த விரிக்கிறத வந்து 5லேருந்து 16 முறை நாம் செய்யணும். இது கூட வந்து நாம் அஸ்வினி முத்திரையும் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது சுவாதிஷ்டான வஜ்ரோலி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த முக்கியமாக இந்த மாஸ்டிபியூஷன் அப்படின்ற ஒரு பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த வஜ்ரோலி முத்திரையை தினமும் செய்யுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹேபிட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கூட. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஸ்மால் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அடுத்தது ஒரு சில ஆசனங்கள்லாம் இருக்குது. இந்த முத்திரையை நாம் செய்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா, சில ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, சும்மா உடம்புல ஒரு வார்ம்அப்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆசனங்கள் செய்யணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் கை கால்களை அசைக்கிறது, 10 மூட்டுகளை அசைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசனாஸ்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ ஆல்ரெடி ஆசனாஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எங்கேயோ போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை.
நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் எப்படி செட்டப்பில் எப்படி பண்ணணும்னு சொல்லி அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. முதல் ஆசனம் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். புஜங்காசனம் முதல் ஆசனம். அதுக்கு பிறகு உட்ராசனம், அதுக்கு பிறகு வக்ராசனம், அடுத்தது திரிகோண ஆசனம், அப்புறம் யோக முத்ரா. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய பத்மாசனமோ அல்லது சித்தாசனமோ போட்டு தலையை கீழே நெத்தியை வைக்கணும், அவ்வளோதான். கையை பின்னாடி கட்டணும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு வஜ்ராசனம். அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு ஆசனம். இந்த ஆசனத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தனுராசனம், அவ்வளோதான். இந்த ஆசனங்களை நாம் தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்யும் பொழுது, இந்த ஆசனங்களை நாம் செய்யும் பொழுது அற்புதமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா சின்ன வயசில், அதாவது ஒரு ஆசனம் எந்த வயசில் யாருக்கு தெரியுதோ சின்ன வயசில் ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு 5 வயசில் 6 வயசில் கூட ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 13 வயசுக்கு பிறகு செய்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாரும் ஆசனங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்கு நான் சொல்கிறேன். 13 வயசு அதான் அற்புதமான ஒரு வயசு. 13 வயசு 12, ஓகே. ஸோ அந்த ஏஜில் நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஏஜ்லேருந்து 65, 80, 90, 150 வயசு வரைக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, 80 வயது மேக்ஸிமம் 80 வயது நீங்கள் இந்த ஆசனங்களை தொடர்ந்து செய்யலாம். செய்யும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். சுவாதிஷ்டானத்தினுடைய செயல்பாடு உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி சுவாதிஷ்டானம் எப்படி இயங்கும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ சுவாதிஷ்டானம் எப்படியெல்லாம் செயல்படுத்தினா இன்னொரு விஷயங்களை, மந்திரங்கள், அதனுடைய அமைப்பு எப்படி, அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் அது உள்ளேருந்து இதெல்லாம் வெளிப்படுது, அதுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பதிவு என்னென்னா சுவாதிஷ்டான தியானத்தை செய்ய போகிறோம். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாம் அந்த மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா தியானத்தில் அமரணும், சுவாதிஷ்டான தியானத்தை. அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வரும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி.